அன்பு நேர்களே, நாம் வளைகுடா பக்கமாகவும் மதீனா, மெக்கா செய்திகளையும், பாகிஸ்தான், இந்திய செய்திகளையும், சர்வதேச செய்திகளையும் தந்த வண்ணம் இருக்கின்ற போது, நாம் கடந்த வாரம் ஒரு செய்தி கொடுத்திருந்தோம் இல்லையா? இலங்கை செய்தியில் ரவிராஜ் எம்பியை கொலை செய்த கொலையாளி யாரு? மனம்பேரி. அவன் இங்கு ஆயுத சப்ளைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறான். ஆயுத கடத்தல், ஆயுத சப்ளையர், அப்புறம் அந்த கொலை, பிறகு போதை வஸ்து கடத்தல். அப்ப கொலை, போதை வஸ்து கடத்தல், ஆயுத கடத்தல், ஆயுதம் விநியோகம், கடத்தல் வர விநியோகம் வர, இப்படி ஏகப்பட்ட இந்த மாதிரி கிரைமுக்குள்ள இவன் இருக்கிறான். இப்ப இவன் அன்றைக்கு சரண்டர் ஆனல்ல, போன வாரம் நாம செய்தி கொடுத்திருந்தோம் இல்ல, சரண்டர் ஆபராண்டு அண்ணாஜி சரண்டர் ஆயிட்டார். மித்தனிய தலாவ தெற்கு பகுதியில் உள்ள ஒரு காணியில், அதாவது இப்ப அவரை பூசை செய்யறாங்கல்ல, அவர் சரண்டர் ஆன பிற்பாடு நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு, அவருக்கு காலை பூசை, மாலை பூசை, ஜாம பூசை எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு பூசையின் பிரகாரம் அவர் கொடுக்கின்ற தகவலின் அடிப்படையில் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள், அப்புறம் யார் யாரை கொலை செய்த, இப்படி ஏகப்பட்ட புதைகல்கள் கிளம்பிய வண்ணம் இருக்குன்னு. அதனால் நாம் ஒரு 2 தினங்கள் இலங்கை செய்திகளையும் பார்ப்போமா? மித்தனிய தலாவ தெற்கு பகுதியில் உள்ள ஒரு காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் குற்றத்திற்காக பாதாள உலக தலைவரான பெக்கோ சமன் வழங்கியவை என்பது பேலியகுட சிஐடி அதிகாரிகள் முன்னாள் பிரதேசபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரியின் நடத்த விசாரணைக்கு தெரிய வந்துள்ளது. சரி, இவன் யார் இந்த மனம்பேரி என்பவன்? இவன் ஏற்கனவே ஒரு படையில இருந்தவன். படகுல இருந்துட்டு கருநாட ஆயுத அவர பாதுகாவல் படை இருந்தவன். இந்திய தகவல், அவன் ஆயுதப்படையால மஹிந்தவின் உளவாளியாக, மஹிந்தான் கம்பெனியில உளவாளியாக நியமிக்கப்பட்டிருந்தான். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்ல, தமிழ் முஸ்லிம் எம்பிக்களுக்குரிய MSD, மினிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டி டிவிஷன், அந்த MSD காரங்க மிகப்பெரிய உளவாளிகள் சொல்லிருக்கோம் இல்ல. அந்த வகையில கருணா பாதி அமைச்சர், அது என்ன அவர் இருந்தாரு, அவரு புனர்வாழ்வு அமைச்சர் நினைக்கிறேன், 2010 அந்த வாக்குல புனர்வாழ்வு பிரதி அமைச்சராக, ரீஹபிலிட்டேஷன் மினிஸ்டராக இருந்த காலத்துல இவன் இந்த மனம்பேரி என்பவன் தான் அவர் செக்யூரிட்டி கார்டு, அதாவது MSP பாதுகாவலா இருந்தவன். இவன் தான் கருணாவை பத்தி எல்லா தகவலையும் மஹிந்தான் கோட்டாபாயக்கு போட்டு கொடுக்குறவன். அதாவது அவன் கடமை தான் பாதுகாவல் என்ற போர்வையில அவனை சுற்றி நடக்கிற சம்பவங்களை நாளாந்தம் அங்கு தெரியப்படுத்தணும். இது தற்போது இந்த முஸ்லிம் தமிழ் எம்பிமார் கூட இருக்கிற அத்தனை MSD காராக்களும் இதைத்தான் செய்யற, இது அவங்களோட கடமை. ஓகேங்களா? அந்த வகையில இவன் முன்னாள் பிரதேசபை உறுப்பினர், சும்மா இல்ல, போலவும் செஞ்சுட்டு அவனோட நோக்கம் இலக்கு என்ன தெரியுமாமா? ஒரு MP மினிஸ்டர் வரையும் வாரது, பிரதேசபையில வார, அப்புறம் மாகாண சபை, அப்புறம் MP, அப்புறம் மினிஸ்டர். இது எப்படி? அப்ப அந்த குடியாவரம் செய்யறவன், குடு கடத்துறவன், இந்த மக்களை இந்த மாதிரி பள்ளத்துல கொண்டு போடுறவன் எல்லாம் அரசியல்வாதியா? அடே, உங்களுக்கு ஆப்படிக்கத்தான் நான் வந்திருக்கேன் JVP அரசு. ASP ரொஹான் ஒலுகல்ல பிரதான போலீஸ் ஆய்வாளர் லிண்டன் சில்வா உள்ளிட்ட இதெல்லாம் CID டீம் அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் போது சம்பத் மனம்பேரியின் நண்பர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் பின்புறத்தில் இருந்து புதைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அங்கிருந்து 9 மில்லிமீட்டர் பிஸ்டால், இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா, 9 mm என்பது கொஞ்சம் புலிகள் எல்லாம் பாவிக்கிற கொஞ்சம், சும்மா சிம்பிளா அடிச்சுட்டு போலாம். 115 T56 அந்த T56 தோட்டாக்கள், 115 தோட்டாண்டா குறைஞ்சது 115 வரையும் கொள்ளலாம். ஒரு கைக்குண்டு மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட 2 D56, இது எப்படி T56 மெகசின்களை போலீசார் மீட்டனர். அறுப்பருக்கு பவுசுவான் தான் அடுத்த ராத்திரி கொடை பிடிப்பாராம். இந்த பாவிகளுக்கு எல்லாம் பாருங்க, தங்கமுலா அவனை பாருங்க, அந்த SLP அமைச்சர் உண்டாரு துமிந்த திசனாக்க நினைக்கிறேன், அன்றாபுர MP, இப்ப MP இல்லையே போல நினைக்கிறேன். ஆமா, அவரும் தங்கமுலாமல குடிபாட்டு உள்ள இருந்தாருல்ல, அவரு வெளியே பிணையில வந்திருக்கிறார். அப்ப ஆக இந்த நாய்க்கலைக்கு எல்லாம் தங்கமுலாம் எதுக்குடா இது? அது துப்பாக்கி தங்கமுலாம் பூசலாம் சுடத்தான் போகுது, வெள்ளிமுலா பூசலாம் சுடத்தான் போகுது, துருப்பிடித்தாலும் வெடி பறக்கத்தான் போகுது. அது தங்கமுலாம் பூசிப்பாங்க. அப்படி ஒரு பிரியம். இந்த ஆயுதங்களை
பெக்கோ சமனின் அறிவுறுத்தலின் பேரில் தான் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் 3ஆம் தேதி மித்தனியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் புதைத்ததாகவும் மனம்பேரி கூறியிருக்கின்றார். இதுங்க சிஐடி பூசையின் போது அண்ணாச்சி வாய் துறந்த சம்பவங்கள் தான். இந்நிலையில் கெஹல் பத்தர பத்தமே உள்ளிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலால் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்யும் திட்டத்தை நிறைவேற்ற உதவியதாகவும் அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் குற்றச்சாட்டில் சம்பத் மனம்பேரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் தற்போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு பூசை எல்லாம் செய்யப்பட்டு வருகின்றது. இதன்படி பேலியகுட சிஐடி டீம் போலீசார் சிறப்பு விசாரணைக்காக மனம்பேரியை அழைத்து சென்று அங்கு தெரிய வந்த தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. இந்த நிலையில் ஏஎஸ்பி அத்தியட்சகர் அதாவது ஏஎஸ்பி ரொஹான் ஒலுகலவின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வா தலைமை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தொடர்ச்சியாக. அந்த வகையில் தற்போது சிஐடி காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹல் பத்தர பத்மே, இவர் யாரு? இவர் இந்தோனேஷியாவிலிருந்து இழுத்து வரப்பட்டவர் இல்லோ அவர். கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு சிஐடி பிரிவால் விசாரணை கொடுத்தப்பட்டது. அதாவது இந்த சிஐடி காரங்க ஒவ்வொரு பிரிவா பிரிக்கிறது. இதுங்க இப்ப ஹார்பர் போலீஸுக்குள்ள துறைமுக போலீஸ் ஹார்பருக்குள்ள அது ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது ஒரு டோர்ச்சர் சென்டர் என்று சொல்லி சித்திரவதை கூட சொல்லலாம். அது நிறைய தமிழ் பையன்களை எல்லாம் அடைச்சி வைக்கிற ஒரு இடம். அதுல என்ன சுகமோ தெரியல, அது டோர்ச்சர் முகாம் போல இருக்கும். விசாரணையின் போது கணேமுல்ல சஞ்சீவே மற்றும் கம்பா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்ததற்கு தானே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்ப 2 கொலை கேஸ் வந்துட்டா அத்தனை கொலைக்கு இந்த நாய்க்கலாம் காரணம். அதே நேரம் கம்பா ஒஸ்மன் மீதான கொலை முயற்சியில் நேரடி காரணம் தனக்கு இல்லை எனவும் தம்மிட்ட அபிஸ்கே மற்றும் கமாண்டோ சலிந்த ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் ஒத்துழைத்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அவங்க ரெக்வெஸ்டுக்கு இவர் கோஆபரேட் பண்ணிக்கார். நல்லா வருவீங்கடா. கொக்கைன், ஹெரோயின், ஐஸ் பிஸ்டல்ஸ், என்னடா சாமான் இதெல்லாம்? கொக்கைன், ஹெரோயின், ஐஸ் பிஸ் மற்றும் கேரள கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் பரவலாக உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் தாம் விற்றதாக பத்மே சரிவுகார். பத்தமே அது இறக்கமாச்சு இந்தோனேஷியாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இழுத்து வரப்பட்டவர் ஒத்துக்கிட்டார். நாடு முழுவதும் ஒரு மெயின் சப்ளையர். மேலும் தமது தொலைபேசியில் கொக்கைன் குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதையும் அவர் உறுதிப்படுத்தி உள்ளார். அத்துடன் தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதம் உள்ளதாகவும் அவன் தெரிவித்துள்ளார். அவர் வேற அதை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவன் தெரிவித்துள்ளான். தங்கலையில் 3 லோரிகளில் இருந்து பெருந்தொகை போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கடந்த வாரம். அதில் LP 3307 என்ற லொரியின் சாரதி கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தற்போது விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இவர் தங்காலை போலீஸ் பிரிவின் சீனி மோதர கிழக்கு கொட்டம் பக கதுகொட எண் 43 என்ற முகவரியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதை பொருளுடன் கண்டுபிடிக்கப்பட்ட LP 3300 என்ற லொரியின் உரிமையாளர் ஆவார். லொரியோட ஓனரா அண்ணாச்சா. குறித்த நபர் 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட வீட்டின் 11 கிராம் 140 மில்லிகிராம் ஹெரோயினுடன் 11 கிராம் 140 மில்லிகிராம் 12 பரவாயில்ல ஹெரோயினுடன் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதுடன் இலக்கம் 83 வலல்வத்த ஸ்ரீ தர்மராம சாலை ரெத்மலாராயில் வசிக்கும் ஹெட்டியாராச்சி கமகே குசும் பிரியா என்பவர் ஆவார். அதன்படி 3 லோரிகளிலிருந்து 284.94 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420.976 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத்தம்பெடமைன் ஐஸ் உட்பட மொத்தம் 705.91 கிலோகிராம் போதைப் பொருளுடன் மீட்கப்பட்டுள்ளார். இதன் மதிப்பு 9.888 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 10 மில்லியன் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
வித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுத களஞ்சிய சாலையில் இருந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் வெள்ளபத்த ஹேவலோக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கம் முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கிறதா என்பதில் சிஐடி விசாரணை ஆரம்பித்துள்ளது. அதாவது யாரு நாம சொன்னமில்ல, துமிந்த திசாநாயக்கா அவர் தானே இலங்கையில முதலாக வெள்ளவத்தையில அது ஹேவலோக் சிட்டியில இருந்து பம்பலப்பிட்டி ஒரு இந்த புள்ளத்துக்கு கொண்டு வரும்போது போலீசார் பின்தொடர்ந்து பிடிக்கப்பட்ட T56 தங்கம் முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி. இப்ப இதுவும் அதுவும் தங்கம் முலாம்ங்கிறதால இவருக்கும் இந்த தொடர்பு இருக்கா, இந்த துப்பாக்கியும் அதுக்கும் தொடர்பு இருக்காண்டு சிஐடி சுத்தா புள்ளா சுத்துது. அப்ப ஏற்கனவே அரசாங்கத்தால் சொல்லப்பட்டில்ல, மிக பிரபல அரசியல்வாதிகளுக்கும் இந்த கும்பலுக்கும் ஆயுத தொடர்பு, போதை வாசு தொடர்பு, அத்தனை தொடர்பு இருக்குன்னு சொல்லி இப்ப இந்த புதையல் ஒன்று கிளம்ப மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக போலீஸ் தரப்பால் சொல்லப்படுகிறது உத்தியோகப்பட்ட முறையில். அப்ப ஆக துமிந்த திசாநாயக்காவுக்கும் இந்த துப்பாக்கிகளுக்கும் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குமோ யாருக்கு தெரியும், எந்த புத்துல பாம்பு இருக்கண்டு. சரி, 2 பெண்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பின்னர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கு தொடர்பு இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டார்கள் 2 பேரும். இது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். வித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட T56 தோட்டாக்கள் KPI என்ற ஒரு ஹாட்வேர்டும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். KPI இந்த அடையாளங்கள் கடந்த ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய குறியீடுகள் ஆகும் என்றும் சிஐடி தெரிவித்திருக்கின்றது. KPI என்பது பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கஞ்சிப்பான இம்ரானுடையது என சிஐடி கண்டுபிடித்துள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி மித்தனியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதை அடுத்து இந்த ஆயுத களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிஐடி தரப்பால் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பல ஆயுத புதையல்களும் இன்னும் பல விடயங்களும் இவர்களுக்கு நடக்கின்ற பூசைகளின் பிற்பாடு தானாக தெரிய வரும் என்பதையும் நாம் ஏற்றி வைக்கின்றோம். இன்னும் ஒரு செய்திக்கு பிற்பாடு நாம் மீண்டும் சர்வதேச செய்திகளுக்கு செல்ல இருக்கின்றோம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.